பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிந்தின 4ஆம் ஞாயிறு. மையப்பொருள்: துதித்திடு, பாவ மன்னிப்பை பெற்றிடு, பிறருக்காக வேண்டிடு, இறுதியில் உனக்காக ஜெபித்திடு. துதித்திடு, பாவ மன்னிப்பை பெற்றிடு, பிறருக்காக வேண்டிடு, இறுதியில் உனக்காக ஜெபித்திடு. அனைவரும் தலைகளை தாழ்த்தி நம்முடைய உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள அன்பின் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவை, சர்வ வல்லவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் காலை வேளையிலும் கூட நம்முடைய ஆலய பிரார்த்தனை நாங்கள் வந்து கூடும்படியாக எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவிற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நமக்கு துதி தோற்றங்களை ஏறெடுக்கிறோப்பனே. இந்த நேரத்தில் கூட இந்த ஆராதனையிலே தூர இடங்களிலே தங்கள் இல்லங்களிலே இருந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோப்பனே. அவர்களையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த ஆராதனையிலே இன்னும் அவர்களை உற்சாகப்படுத்தி ஜெபத்திலே நாங்கள் இன்னும் உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாக விளங்க கிருபைதன்படியாக நம்முடைய சமூகத்தில் வருகிறோப்பனே. மட்டுமாய் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் மீண்டுமாக நம்முடைய சமூகத்தில் நன்றி நிறைந்துள்ளத்தோடு நமக்கு துதி தோற்றங்களை ஏறெடுக்கிறோப்பனே. என் நாமத்தினால நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற அன்பின் தேவன், நாங்கள் எப்போதும் உங்களுடைய சமூகத்தில் கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை திருப்படியாக நம்முடைய சமூகத்தில் வருகிறதாப்பனே. எங்களுடைய விளைவிடங்களில் நீர் எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறபடினால உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட தாவீது ராஜா சொன்னதை போல, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படியே நாங்கள் உண்மை பாடவும், உண்மை போற்றவும், உண்மை துதிக்கவும், உங்களுடைய சத்திய வசனங்களை தியானிக்கமான கூடி வந்திருக்கிறதாப்பனே. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அபிஷேகம் தனல் முட்டி எழுப்படியாக நம்முடைய சமூகத்தில் வருகிறதாப்பனே. தாராதனை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க அசைவாடுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் கர்த்தரை தொழுது தோத்தரிக்கவும் அனைவரும் எழுந்து நின்று 18வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். கீர்த்தனை பாடல் 18. Wow.
கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன வருத்தத்தோடு அறிக்கை செய்வோமாக. கிருபையும் இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பாவிகளாய் கிடந்து நாங்கள் வாக்கினாலும் செய்கையினாலும் பாவங்களை செய்வதற்கு விட்டு தண்டனைக்கு விடுகிறோம். கடவுளே, பாவிகளாய் நல்லவராயினும் கர்த்தருடைய மெய்யான விசுவாசமும் சுத்தத்தையும் செய்யும்படி நீங்கள் பாவங்களை மாற்றி செய்கிறீர்கள். தந்தையாய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, எங்கள் எங்களுக்கு இறங்கும் இறங்கும் எங்கள் கிருபை கொண்டவர்களை செய்தோம். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, நெஞ்சை கேட்கிறதுக்கு இறங்கும் இறங்கும் எங்கள் கிருபை கொண்டதற்காக கதாந்த விடுதல் செய்தோம். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாய் இறங்கும் இறங்கும் எங்கள் கிருபை கொண்டவர்களை செய்தோம். ஆமென். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசம் கொள்ளுமையவனும் கெட்டு அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். Walla
16ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வசனங்கள் முடிய. யோவான் 16:23 முதல். அந்நாளில் நீங்கள் எதையும் என்னிடத்தில் கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக் கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்பொழுது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தை பற்றி வெளிப்படையாய் எடுத்து உரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்பொழுது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்பொழுது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். இதை கேட்ட அவருடைய சீடர்கள், இப்போதுதான் நீ உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள் என்பதுவே. வராவுடைய நல்ல வார்த்தைக்காக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்த்தத்தில் போதித்து கன்னிமரியாவில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரத்தில் ஏறி எல்லா வல்ல பிதாவாகிய கடவுளை வலதுபுறத்தில் தெரிவித்தார். அவரது உயிரோருக்கும் மருத்துவம் நியாயத்தை வைத்திருப்பார். பரிசுத்த ஆவியால் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவையும் பரிசுத்த ஐக்கியம் பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். நாம் அறிக்கை செய்த அந்த விசுவாச பற்றுகளில் நம்முடைய வாழ்நாள் முடிவு பரியந்தம் உறுதியாக நடத்திருக்க கடவுள் நமக்கு துணை செய்வாராக. சபையார் அமர்வோம். இந்த வாரங்களிலே தன்னுடைய பிறந்த நாட்கள் திருமண ஆண்டை கொண்டாடுவதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுபவர்கள் திருமதி எம் பிருந்தா, திரு செல்வி எம் பிருந்தா, டாக்டர் ஆஃப் எம் மதுசூதனன். செல்வி எம் பிருந்தா தன்னுடைய 18ஆம் தேதியிலே பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். டி பெனினார் சன் ஆஃப் திலீப் குமார் அவர்களுடைய மகள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். 19ஆம் தேதி திருமதி ரெபேக்காள் 19ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். செல்வன் மார்க் லூயிஸ் சன் ஆஃப் ஜோசப் தேவகுமார் 20ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். திருமதி எஸ் ராஜா அவர்கள் 20ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். திரு ஜான்சன் சன் ஆஃப் ஆரோக்கியசாமி அவருடைய மகன் தன்னுடைய பிறந்த நாளை 22ஆம் தேதி கொண்டாடுகிறார். அகல்யா அகிலேஷ் திரு ஜெயக்குமாருடைய பிள்ளைகள் 23ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். செல்வி பிருந்தா, செல்வி பெனினால், திருமதி ரெபேக்காள், மிஸ்டர் மார்க் லூயிஸ், ராஜா, ஜான்சன், அகல்யா, செல்வன் அகல்யா, செல்வி அகிலேஷ் தன்னுடைய பிறந்த நாட்களை வருகின்ற 18ஆம், 19ஆம், 20ஆம், 22ஆம், 23ஆம் தேதியிலே கொண்டாடுகிறார்கள். இவர்களுடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல தன்னுடைய திருமண ஆண்டை கொண்டாடுபவர்கள் திருமதி திரு செல்வம் ரம்யா 19ஆம் தேதி தன்னுடைய திருமண ஆண்டை கொண்டாடுகிறார்கள். அதுபோல திருமதி திரு ராபர்ட் ராஜசீலன் அருணா தன்னுடைய திருமண ஆண்டை 20ஆம் தேதியில் கொண்டாடுகிறார்கள். திருமதி திரு லெஸ்லி நியூபிகின் புனிதா அவர்கள் 22ஆம் தேதி தன்னுடைய திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறார்கள். திருமதி திரு டேனியல் சுரேஷ்குமார் கோகிலராணி அவர்கள் 23ஆம் தேதி தன்னுடைய திருமண ஆண்டை கொண்டாடுகிறார்கள். அதுபோல இளையான்குடி குருசேகரத்தை சார்ந்த திரு மனோகரன் செல்வப்பிரியா, திருமதி திரு மனோகரன் செல்வப்பிரியா 17ஆம் தேதி இந்த நாளிலே அவர்கள் தன்னுடைய திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறார்கள். இவர்கள் யாருக்கும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம் திருச்சபை சார்பாகும் திருமண ஆண்டு நிறைவு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய ஆலயத்தில் இந்த நாளிலே நமக்கு இந்த ஊழியர்களை செய்து வருகின்ற திரு செல்வம் அவர்கள் தன்னுடைய திருமண ஆண்டு நிறைவையும், நம்முடைய உபதேசியார் திரு லெஸ்லி அவர்கள் தன்னுடைய திருமண ஆண்டு நிறைவையும் அனுசரிக்கின்றார்கள். அவர்கள் நம்முடைய சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒரு சிறப்பு ஜெப குறிப்பாக கலைச்செல்வி என்ற ஒரு அருமையான சகோதரி அவர்கள் கடந்த நாளில் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையிலே அவர்கள் மிகுந்த அன்போடு இருந்தவர்கள். நேற்றைய தினத்திலே அவர்கள் காலமாயிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களுக்காக அந்த குடும்பத்திலே கர்த்தர் ஆறுதலை தரும்படியாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அதுபோல குடும்பங்களிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் உண்டு. நம்முடைய தமிழ் சுவிசேஷம் திருச்சபையில் இயலாம் பள்ளியில் அதிக நாட்கள் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய திரு சத்யதாஸ் அவர்கள் கர்த்தருக்குள்ளாய் அழைப்பாளிருக்கிறார்கள். நாம் அவருடைய குடும்பத்திற்காக ஆறுதலுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஊரடங்கு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தப்பட்டு கொண்டு வருகிறது. ஆண்டுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வியாதி, இந்த நோய், இந்த கிருமி எதுவானாலும் நாம் சொல்லலாம், கொள்ளை நோய், இது நம்முடைய தேசங்களிலிருந்து விடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக ஆண்டுக்கு துதிக்க அழைக்கப்பட்டுகிறோம். அதற்காக முயற்சி எடுக்கிறோம். நம்முடைய அரசாங்கத்திற்காக, மருத்துவர்களுக்காக, காவல்துறை அதிகாரிகளுக்காக, ஊழியர்களுக்காக, மருத்துவத்தில் பணிகின்றவர்களுக்காக, தூய்மை பணி செய்கின்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும், அவர்களுக்கு அந்த வைரஸிலிருந்து விடுதலை தரும்படியாகவும் நாம் ஜெபிக்க அழைக்கிறோம். ஆகவே இந்த நாளில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அருமையான பிருந்தான், வெண்ணிலால், ரெபேக்கால், மார்க்ஸ், ராஜா, ஜான்சன், அகிலேஷ் அவர்களுக்காகவும், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்ற செல்வம், ரம்ய பிரியா, ராஜசீலன், லெஸ்லி நியூபிகின், புனிதா அவர்கள், டேனியல், சுரேஷ்குமார், கோகிலராணி, மனோகரன், செல்வப்பிரியா ஆகியவர்களுக்காகவும், திருமதி கலை செல்வி அவருடைய குடும்பத்திற்கு அந்த ஆறுதல் தரும்படியாகவும், நம்முடைய நோயிலிருந்து கடவுள் நம்ம விடுதலை தரும்படியாகவும், நம்மிடத்தில் ஜெபியை கேட்டுக்கொண்டவர்கள், உணவு கிடைக்காதவர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் யாருக்காக நம் கண்களை மூடி ஆண்டவர்களுக்கு நாம் உலகால் படிட்டு நம்முடைய இல்லங்களிலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி அழைப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உடைய அன்பிற்காக, உடைய அருளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த கூட்டப்பட்ட நாட்கள் என்று சொல்லக்கூடிய ஊரடங்கு நாட்கள் 2 முறை 3 முறை என்று நாங்கள் பார்க்கிறோம். அது 4வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, 1வது முறை வரும்பொழுது நாங்கள் ஒருவேளை சிறிய மகிழ்ச்சி இருந்தோம். 2ஆம் முறையிலே அது இன்னும் ஒரு காரணமாக நாம் யோசித்தோம். 3வது முறை பொழுது நாங்கள் விடுதலை பெறலாம் என்று நினைக்கின்ற சூழல்களில் மீண்டுமாய் ஒரு 4வது ஊரடங்குக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். 3 ஊரடங்குகளோடு இருந்து ஆண்டவர் எங்களை வழிநடத்தின நம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாட்களிலே என்னுடைய தமிழ்நாட்டிலே உள்ள இந்த வைரஸ் கிருமியானது தொற்று அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அநேக மக்களை குணப்படுத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறேன். மருத்துவர்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும், மருந்துகளிலே உள்ள நம்பிக்கையும் கொடுத்திருக்கிற ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். அதற்காக முயற்சி எடுக்கின்ற அரசாங்கம், முதலமைச்சர், இன்னும் அமைச்சர்கள், மருத்துவ அதிகாரிகள், மருத்துவத்தில் பணி செய்கிற ஒவ்வொரு மக்கள், காவல்துறையில் பணிகிறவர்கள், அதிகாரிகள், ஆண்டுடைய காவலர்கள், இன்னும் ஒவ்வொரு செவிலியர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் தாமே ஒருவர்களுடைய கிருபைகளை தாரும், தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் அவர்களுக்காக எந்த நோய் தொற்றுகளாக பரவாத நேரத்தில் பாதுகாக்கப்படும். விரைவில் நாங்கள் இந்த கிருமி எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவரை விரட்டி அடிக்கும்படியாக கர்த்தருடைய நம்பிக்கையும் பலத்தையும் தரும்படியாக கடவுள் தாமே மட்டுமா எங்களோடு இருந்து திருச்சபையிலிருந்து பேராயர்களும் செயலர்களும் ஆலோசனை சங்கங்களும் எல்லா முயற்சிகள், அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆயிரங்களாக திருச்சபை மக்களாக கொடுத்து எல்லா முயற்சிகள், உதவிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாளிலும் ஆண்டவரே, இந்த வாரத்தில் நம்முடைய பிறந்த நாட்களை கொண்டாடுவதற்காக சமூகத்தில் வருகின்றோம். அருமையான பிள்ளைகள் விருந்தாவுக்காக நன்றி செலுத்துவதும் கர்த்தர் அருமையானவர்களை ஆசீர்வதிப்பாங்க. எங்கள் நன்மைகள் கிருபைகளை தாரும், நன்மையினாலும் கிருமினாலும் நிறைந்தானவரை படிக்கிற பாடங்களை ஆண்டவரை கண்ணோடும் கருத்தோடும் அவரை படிக்கிறதுக்கு தான் இருக்கிறார். அநேக பிறந்த நாட்களை கொண்டாடுவதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வெள்ளிநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு ஆசீர்வதி ஆண்டவரே, நாட்களில் அவர்கள் வேண்டிய கிருபைகளை கொடுத்து நன்றி செலுத்துகின்றோம். சுகத்தை கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். பலனை கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களுக்கு வேண்டிய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு பிள்ளை வளர்த்து வருகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதம் இதுபோல திருமதி ரெபேக்கால் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மட்டும் அவரோடு இருந்து அவருடைய பலப்படுத்தி குடும்ப வாழ்விலும் அவரோடு நிறைவாக இருந்து அவருடைய பலப்படுத்த அன்பிற்காக அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தருடைய பொறுப்படுத்திக் அதுபோல இருக்கான மார்க்கஸ் லூயிஸுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை ஆண்டவரே, எதிர்காலத்திற்கு தேவையான ஆண்டவரே தன்னை ஆயத்தப்படுத்த ஒரு சூழலில் எந்த காரியங்களை செய்ய வேண்டுமோ, எதை படிக்க வேண்டுமோ, எதற்காக ஆயத்தப்பட வேண்டுமோ என்பதான ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுக்க முடியாது.
மட்டுமாய் அவனோடு இருந்து பலப்படுத்திய சுகத்தையும் பலத்தையும் நிறைய வாழ்வையும் கொடுத்தவர்கள் என்று செலுத்துகிறோம். கர்த்தர் அவர் வேண்டிய எல்லா கிருபைகளையும் அருமையான மகனுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் தரும்படியாக நாங்கள் தெரிவிக்கின்றோம். அதுபோல திரு ராஜா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கடந்த நாள் ஏற்பட்ட அவருடைய அந்த கைகளிலே உள்ள எல்லா விதமான போராட்டங்களும் கர்த்தர் விடுதலை கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாட்களில் அடியார் வேண்டிய நிறைய வாழ்வை நிறைய கிருபை கொடுத்தால் அவரை பலப்படுத்தும் வழிநடத்தும்படியாக நன்றி செலுத்துகிறோம். திரு ஜான்சன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உடைய மகனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர் செய்கிறதான பணிகள் உண்டு ஆண்டவரே, எதிர்கால தேவைகள் உண்டு ஆண்டவரே, இன்னும் எதிர்காலத்துக்கு தேவையான ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கும்படியாக செலுத்துகிறோம். கர்த்தர் வேண்டிய எல்லா கிருபை வரங்களையும் ஆண்டவருடைய பலங்களையும் தரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல ஞான பிள்ளைகள் செல்வி அகிலேஷ் அகல்யா செல்வன் அகிலேஷுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை 2 பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்களுடைய கரங்களை தருகிறோம். இரட்டை பிள்ளைகளாக கொடுத்திருக்கிறியா, அந்த அருமையான குடும்பத்துக்கு ஆசீர்வதி பிள்ளைகளை மட்டுமாய் வளர்த்தீரையா, பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகத்தை கொடுத்தீர், பலத்தை கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். இதுமாக இந்த வருகின்ற நாட்களில் ஆசீர்வதித்து நிறைவாக கிருபையாக பலப்படுத்தும்படியாக இந்த வாரங்களிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அனைத்து மக்களையும் அன்பின் கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். அநேக பிறந்த நாட்களை குடும்பமாய் திருச்சபையாய் கண்டுமை துதிக்கின்ற தோத்தரிக்கின்ற ஒரு வாழ்வை தரும்படியாக இந்த பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற ஒருவருக்கு வேண்டிய அன்பையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நிறைவாய் தரும்படியாக அதுபோல திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்ற ஞான செல்வம் அவருடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். திருமதி திரு செல்வம் குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே. செல்வம் ரம்ய பிரியா அவர்களுக்கு வேண்டிய கிருபை 19ஆம் தேதியிலே நம்முடைய திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறார்கள். மற்றும் கர்த்தர் அவர்களோடு இருந்து கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன ஆண்டவருடைய ஆசீர்வதித்து அவர் வேண்டிய நன்மைகளை கொடுத்து தாளங்களை கொடுத்து ஆண்டவரே இசை கருவிகளை வாசிக்கும் ஆளுகளை நாமங்களை மகிமைப்படுத்தும் கொடுத்தவர்களுக்காக செலுத்துகிறோம். ஆண்டவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிகள் செய்கிற ஆசிரியர் பணியிலும் நிறைவான கிருபைகளும் இருவருமாக சேர்ந்து குடும்பங்களில் செய்கிற அனைத்து பணிகள் ஊழியர்களை நிறைவாக கிருபையாக ஆசீர்வதிக்கும்படியாக செலுத்துகிறோம். அதுபோல திருமதி திரு ராபர்ட் ராஜேஸ்வரன் அருணாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதம் இவருடைய நன்மைகளை தாரும். கர்த்தர் இந்த நாளில உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருக்கு ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்கப்படும் கர்த்தரால் சிறுவர் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு குழந்தையை கொடுக்க சுத்தமாயிருந்து நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளையை நம்முடைய நாமத்தை மகிமையாக வளர்க்க வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் அவருக்கு பெற்றிருந்தார். இந்த புதிய திருமண ஆண்டுகளாக ஜெபிக்கிறோம். அந்த புதிய ஆண்டுகள் அவர் செய்கிற நன்மையான கிருமியான எல்லா விதமான ஊழியர்கள் பணிகள் எல்லாம் ஆசீர்வதி போக்குவரத்தையும் பொருட்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே திரு லெஸ்லி நியூ பிகின் புனிதாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியர்களை செய்ய வியாபாரங்களை செய்ய அநேக இடங்களுக்கு செல்ல முடியாத ஒரு வாய்ப்பையும் சாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே இவர்கள் தோப்பி இருக்கிற இந்த புதிய திருமண ஆண்டு நிறைவிலும் ஆண்டவரே பிள்ளைகளை முன்னாக வளர்க்க குடும்பங்களுக்காக திருச்சபைக்காக உழைக்க திருவைத்திற்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் அவருடைய குடும்பங்களோடு இந்த வழிநடத்தின ஆண்டவராக இன்னும் தொடர்ந்து அவருடைய ஆசீர்வதிக்கும்படியாக பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதியும் பயணங்களை பொருட்படுத்துவதும் குடும்பங்களுக்காக திருத்தங்களுக்காக எடுத்துக்கொள்ளும் எல்லா முயற்சியிலும் நிறைவான கிருபை ஆட்களுடைய ஜெபிக்கிறோம். அதுபோல திருமதி திரு டேனியல் சுரேஷ்குமார் கோகிலராணி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய குடும்பமாய் அழைத்து ஆண்டவரால் வேண்டிய நன்மைகளை கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமையா நம்முடைய கடன்களை கொடுத்துள்ளோம். பிள்ளைகளை வளர்க்க கர்த்தருடைய ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டுகளாக அவருடைய குடும்பமாக இணைந்து எடுக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் கர்த்தர் பொருட்படுத்துகிறோம். 128ஆம் சங்கத்தில் சொல்லப்பட்ட நிறைய வார்த்தைகள் ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற மனிதர்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார்கள். குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்கிறோம். அதுபோல இளையார் கொடி சேரத்திலிருந்து அருமையான இளையார் திருமதி மனோகரன் செல்வப்பிரியா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவருடைய ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறியா நன்றி செலுத்துகிறோம். ஐயா குடும்பங்களிலே ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர். அவர் வேண்டிய நல்ல ஒரு பணியிடங்களை கொடுத்திருக்கிறார். குடும்ப வாழ்விலே அவர் வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர். கர்த்தர் சொன்னது போல நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து செல்கிற நிறைய வாழ்வையோடு குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக விதமாக ஆண்டவரே இந்த வாரத்தில் நம்முடைய பிறந்த ஆண்டுகளை கொண்டாடுகின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒரு பெண் நன்மையை தாரும் இந்த ஆண்டு இந்த வாரத்தில் பிறந்த ஆண்டை கொண்ட திருமண ஆண்டையும் பிறந்த ஆண்டையும் கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அநேக நாட்கள் அநேக ஆண்டுகள் திருச்சபையை தந்து ஆண்டு நன்மைகளை கிருபைகளை பெற்றுள்ள கிருபை தான். அதுபோல அருமையான திருமதி கலை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் குடும்ப வாழ்வை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்தாலும் ஆசீர்வாதத்தை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலாக கடந்த நாளிலே அவர்கள் மறுமைக்குள்ளாக இருக்கும் இருக்கிறேன் அவர் வெற்றி சென்றிருக்கிற அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் தருமையாக. அதுபோல இந்த தொலை தூரங்களில் இருந்து ஆண்டவரை இந்த வாரங்களில முகநூல் வழியாக பார்க்கிற அநேக மக்கள்
தன்னுடைய பிறந்த நாட்களை திருமண ஆண்டுகளை கொண்டாடுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்கு பெயர்கள் தெரியாவிட்டாலும் அந்த ஆலயத்தில் இருந்து நாங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அளிக்கிறோம். ஆண்டவருடைய அளவுக்கு ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னது போல உங்களுடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத இந்த முகநூல் வழியாக பார்க்கிற ஆண்டவரின் யூடியூபின் வழியாக பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த முடியாத அன்பினால் முறைத்தர்களும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உண்டு. அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரின் நிறைவான கிருபைகளை அவர்களுக்கு வேண்டிய வழிபாட்டுகள் உதவிகளை கிடைக்க முடியாத கர்த்தர் கிருபை திரும்பியாக அதுபோல உதவி தேவைப்படுவது உண்டு. ஆண்டவரே இந்த உணவு நிமித்தமாக இன்னும் பணி நிமித்தமாக வேலை நிமித்தமாக போராடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இறங்குடியாக உங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட மக்களுக்காகவும் அன்பின் கரங்களில் வருகின்றோம். ஒவ்வொரு ஆசீர்வதியும் விரைவிலே நாங்கள் இந்த வைரஸ் கிருமியை எங்களுடைய தேசத்திலிருந்து ஆண்டவர் விரட்டி அடிக்கத்தக்கதாக ஒரு நம்பிக்கையை கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு சொன்னது போல என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன், நீங்கள் கேட்க மாட்டீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுமையாய் தருவேன் சொன்னாங்க. ோடும் குடும்பங்களோடு திருச்சபையோடு பணிகளோடு வந்து இந்த மாதத்தில் பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டு நிறைவு கொண்டாடுகிற ஒவ்வொரு மக்களோடும் திருவையோட ஆசீர்வாதம் நிறைவாய் பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஜெபத்தின் வார்த்தை தந்தருளும், ஜெபத்திலே கருத்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும்.
கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். சபையார் அமர்வோம். யோவான் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வசனங்களை நாம் வாசிப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 28 வசனங்கள் முடிய. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதாவாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஊமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உண்மை வினவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளங்களில் நீர் தங்கியிருந்து அதை முத அன்பினால் நிரப்பியறலும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாச ஒருமை பாட்டிலே கூட்டி சேர்த்திருக்கிற தேவரிற்காக இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கிற திரு வார்த்தைகளை கொண்டு எங்களை உமக்கு என்று பிரதிஷ்டை செய்தரலும். இது வசனமே சத்தியம் சுவாமி. இந்த நாள் நமக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையினுடைய ஞாயிற்கு பின் வருகின்ற 5வது ஞாயிறு. இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிறதான வார்த்தை ரொகாட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு லத்தீன வார்த்தை, கிரேக்க வார்த்தை. அது யூ பிரே என்று சொல்லப்படுகின்றது. ரொகாட்டி என்று சொன்னால் யூ பிரே என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய பொருளாக இன்றைக்கு நாம் கிரைஸ்ட் அவர் இன்டர்செசர் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவே நம்முடைய பரிகாரியாக இருக்கின்றார்கள். அது நீங்கள் ஜெபியுங்கள் பரிந்துரைக்கும் கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. கிரைஸ்ட் அவர் இன்டர்செசர் என்று சொல்லப்படுகின்றது. நாம் முதலாவது இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளிலிருந்து நாம் வாசிக்கின்றோம், பார்க்கின்றோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே இருந்து நாம் பார்க்கின்ற அடுத்த நாளிலே பார்த்தோம், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல என்று போடப்பட்டிருந்தது. புதிதாய் பிறந்த குழந்தைகள். அடுத்த வாரத்தில் நல் மெய்ப்பர் திருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த நல் மெய்ப்பர் திருநாளை குறித்து நாம் சிந்தித்தோம். கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கிறதை நாம் பார்த்தோம். அது என்பதாக நாம் மகிழ்ந்திருங்கள் என்று நாம் பார்த்தோம். மகிழ்ந்திருங்கள், அதன் பின்பதாக பாடுங்கள் என்று சொல்லப்பட்டது. அதன் பின்பதாக இன்று ஜெபியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. யூ பிரே. நாம் இந்த நாளிலே நாம் இந்த ஒவ்வொரு வார்த்தையின் அடிப்படையிலே தியானிக்க இருக்கிறோம். அந்த தியானங்களினுடைய வழிபாடு தான் 5 ஞாயிற்றுக்கிழமைகள். இன்றைக்கு இந்த வார்த்தையில் பார்க்கும் பொழுது கர்த்தர் பரத்துக்கு ஏறின திருநாளுக்கு முன் வருகின்ற 3 நாட்களுக்கு முன்பதாக உள்ள ஞாயிறு வருகின்ற 21ஆம் தேதி நாம் கர்த்தர் பரத்துக்கு ஏறின பண்டிகையை கொண்டாட இருக்கின்றோம். அவர் உயிர் தெழுந்து இந்த உலகத்தில் வந்து மனிதனுக்காய் பாடுபட்டு மரித்து அதன் பின்பதாக மனிதனோடு 40 நாட்கள் அவர் இருந்து மீண்டும் பரத்துக்கு ஏறி செல்கின்ற பரத்துக்கு ஏறின திருநாளை கொண்டாடுவதற்கு முன் உள்ள 3 நாட்கள், 3வது நாளாகவே இந்த நாளிலிருந்து 3வது நாளில் நாம் பரத்துக்கு ஏறின பண்டிகை. அதனால தான் ரொகாட்டே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறதான தியான பகுதி அதே யோவான் எழுதிய நற்செய்தியில 16ஆம் அதிகாரம் 23 நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதி 28ஆம் பகுதி. அதிலே பார்க்கும் பொழுது, நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது ஏதோ உங்களுக்கு தருவார். என் நாமத்திலே ஒன்றும் நீங்கள் கேட்கவில்லை, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கடவுள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நிறைவாய் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அதன் பின்பதாக அவர் சொல்லுகின்றார், அந்த நாளில் என் நாமத்தினாலே நீங்கள் வேண்டிக் கொள்வீர்கள், நான் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுபோல நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் எங்கே இருந்து வந்தேனோ மறுபடியும் அங்கே போகிறேன், எங்கே இருந்து வந்தேன் அங்கே செல்கிறேன் என்கிறதான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த நாளிலே யூ ப்ரே, ஜெபம், நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இது நாம் அதிகமாக அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. இன்று ஜெபித்தீர்களா, நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லுகின்றதான வார்த்தைகள். ஜெபம் என்று சொல்லும் பொழுது சில கருத்துக்களை, சில காரியங்களை நாம் மனதிலே நிறுத்தி வைத்து அதன் பின்பதாக நாம் ஜெபிக்கின்ற ஒரு வாழ்வை கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஜெபம் என்று சொல்லும் பொழுது கில்ட் என்று சொல்லுகிறார், குற்ற உணர்வு ஜெபம். சிலருக்கு இன்றைக்கு நான் கோயிலுக்கு போல, ஜெபம் பண்ணல, காலையில் எந்திரிச்ச உடனே நான் இதை செய்திருக்க வேண்டும், அதை செய்யவில்லை, அதனால தான் எனக்கு இப்படி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையில நாம் ஒரு குற்ற உணர்வு இருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். நான் இதை பண்ணியிருக்கணும். ஜெபங்களிலே குற்ற உணர்வு இருக்கிறது. சில ஜெபங்கள் சத்தமாக ஜெபிப்பது, ஃபியர், பயம், பயத்தில் அவங்க கத்தி ஜெபிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். என்ன பேசுறோம், எது பேசுறோம் தெரியாம கத்தி இவர்கள் ஜெபிக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு பய சூழ்நிலையை தருகிறது. அடுத்தபடியாக போரிங், சிலர் விருப்பம் இல்லாமல் ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபங்களிலே பல வகைகள் இருக்கிறது. அதாவது வீண் வார்த்தைகளே அலப்புகின்ற ஜெபம், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் பிரேயர், அதாவது எனக்கு நீங்கள் ஏதாவது தகவல் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பொது இடங்களிலே நீங்கள் ஜெபித்தால் நான் அதை புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். எங்களுடைய போதகர் அவர்கள் இப்படியாக செய்கிறார், ஆண்டவரே நீர் அவர்களுக்கு இறங்கும்படியாக, அவருக்கு நீர் பேசும்படியாக கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், ஒருவேளை அவங்க யாருக்கோ ஒரு அறிவுரையை அல்லது ஒரு தகவலை சொல்ல விரும்புகின்ற ஒரு ஜெபமாக இருக்கிறது. அப்படி ஜெபம் பார்க்கின்ற பொழுது விருப்பம் இல்லாமல், ஒருவேளை ஒரு நேரம் போகாம, அல்லது ஒரு போரிங் என்று சொல்லக்கூடிய ஒரு சோர்வுற்ற நிலையில இருக்கின்ற ஜெபங்களை பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜெபத்திலே 3 அடிப்படை தன்மைகளை, அந்த அடிப்படை காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பி கான்ஃபிடென்ட் என்று சொல்லுகிறார். பி கான்ஃபிடென்ட், அதாவது நாம் கடவுளின் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். கடவுளின் நம்பிக்கைக்கு உரியவர்கள், அதைத்தான் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே அவர் சொல்லுவார். 6ஆம் அதிகாரத்தில் அந்த தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்லுகின்ற பொழுது, மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள், அதில் 5ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லுவார் 13ஆவது வசனம் வரைக்கும் அவர் சொல்லுவார். ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும்? அறை வீட்டிற்குள் பூட்டி ஜெபிக்க வேண்டும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் தருவார் என்று அவர் சொல்லுகின்றார். ஒருவேளை அடுத்த வசனம் சொல்லும் பொழுது, அஞ்ஞானிகளைப் போல அலப்புகிற ஜெபம் செய்ய வேண்டாம், நீங்கள் ஜெபம் செய்வது எப்படி என்று அவர் கற்றுத்தருகின்றார். அநேகர் இந்த ஜெபத்தை என்ன செய்யறதில்ல, சொல்வது கிடையாது. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபையில மாத்திரம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது கர்த்தருடைய ஜெபம். என்ன சொல்லுகின்றார்? பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று கற்று தருகிறார். ஆனால் நாம இந்த ஜெபத்தை எத்தனை பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த ஜெபம் என்று சொல்லும் பொழுது, நம்ம பி கான்ஃபிடென்ட் என்று சொல்லும் பொழுது, கடவுளிடத்துல வரும் பொழுது நான் அவருடைய நம்பிக்கைக்கு உரியவனாய் இருக்கிறேனா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கடவுளின் நம்பிக்கைக்கு உரியவனாய் இருக்கிறேனா என்று நாம் ஒருவேளை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அதன் அடிப்படையில் தான் அவர் சொல்லுகின்றாரு, பி கான்ஃபிடென்ட் என்று சொல்லுகின்றார்கள். கேளுங்கள், மாய்மால ஜபங்களையோ அலப்புகிற ஜபங்களையோ வீணான ஜபங்களையோ நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்றார். இரண்டாவதாக அவர் சொல்லுகின்ற பொழுது, பி இன்டெலிஜென்ட் இன் யுவர் பிரேயர்ஸ், புத்திசாலித்தனமாக அறிவு கூர்மையாக நாம் ஜபிக்க வேண்டும். சும்மா ஜபம் பண்ண சொன்னாங்கன்னா ஏதோ சொல்லி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு வலைதளங்களில இணையதளங்களிலே நாம் பார்க்கிறோம், ஒரு சிறு பிள்ளையை ஜபிக்க வைத்துக்கொண்டு அந்த சிறு பிள்ளை ஜபிக்கின்ற பொழுது அதை பார்த்து சிரிக்கிறவர்கள், அல்லது அதை பார்த்து ஒருவேளை வாழ்த்து தெரிவிக்கிறவர்கள், அதை பார்த்து ஒருவேளை மகிழ்ச்சி அடைக்கின்ற மக்கள் இருக்கிறோம். ஜபங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது அது இன்டெலிஜென்ட், புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். தாவீது பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக மக்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ஜபங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஜபிக்கின்ற பொழுது கேட்ட ஒரு வார்த்தை, என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் என்ன சொல்கின்றார்? எனக்கு ஞானம் கொடுங்கள். அப்ப சாமி சொல்றாரு,
நீ எதை கேட்பீர் என்று நான் நினைத்தேன் என்று சொன்னால், ஞானத்தை இல்லாம வேற எதையாவது கேட்பேன் நினைச்சேன். ஞானத்தை கேட்டபடினாலே எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். புத்திசாலித்தனமான ஒரு ஜெபம். யோனாவின் ஜெபம் எப்படிப்பட்டது? அது ஒரு ஜெபம், நமக்கு தெரியும். ஒவ்வொருடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டது? புத்திசாலித்தனமான. தானியேலுடைய ஜெபங்கள், அவருடைய ஜெபங்கள் என்ன வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதுபோல இரண்டாவது, மூன்றாவதாக நாம் பி கம்ப்ளைண்ட் என்று சொல்லுகிறார்கள். கான்ஃபிடன்ஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் என்று சொல்லுகின்றார்கள். நம்ம என்ன செய்ய வேண்டுமா? இணக்கமான ஒரு ஜெபம், கடவுளோடு இணக்கி போகின்ற ஒரு ஜெபம். நம்ம ஜெபங்கள்லாம் இப்படிதான் இருக்குது, தூரமான ஜெபங்கள், கட்டளை போடும் ஜெபங்கள். ஆண்டவர் செய்வீராக, ஆண்டவர் தருவீராக, ஆண்டவர் போவி சுகத்தை கொடுப்பீராக, ஆண்டவர் எங்களுக்கு எதை தர வேண்டும். ஒருவேளை நம்ம இணக்கமாக, ஆண்டவர் ஜெபித்தார் அல்லவா கெத்செமனே தோட்டத்தில், இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால், கடவுளோடு உள்ள அந்த நெருக்கத்தை காட்டுகிறது. எனக்கு முடியாது, ஆனாலும் நீர் விரும்புகின்ற பொழுது, நீர் விரும்பினால் இதை செய்வேன். இன்னைக்கு நாம் குற்றம் சுமத்துகின்ற ஜெபங்கள் சொல்லுகின்றோம். நீங்கள் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஒருவேளை ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவர் தான் அதை செய்ய வேண்டும். நாம சொல்லலாம், ஆனால் அந்த ஜெபங்களை, இதுதான் ஜெபங்களிலே உள்ள அடிப்படை தன்மைகளிலே அவர் சொல்லுகின்ற பொழுது, ஜீசஸ் இன்வைட்ஸ் his disciples to embark on the joyful adventure of prayer என்று சொல்லப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து ஜெபத்தின் வழியாக மகிழ்ச்சிகரமான துணிவான ஒரு தொடக்கத்திற்கு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சிகரமான துணிவான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தொடக்கத்திற்கு ஆண்டவர் அழைக்கிறார். அதுதான் இந்த பகுதி நம்முடைய தியான பகுதியாக யோவான் எழுதிய நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு தொலைபேசி எடுக்கிறோம் அல்லது ஒரு அலைபேசி எடுத்துக்கிறோம், நம்பரை நாம் போடுகின்றோம், நம்பரை போட்டுவிட்டு நாம் யாரிடத்திலோ பேசிக் கொண்டிருக்கிறோம். அது யார் என்று ஒருவேளை தெரிந்தால் நாம் பேசுகின்றோம். சில நேரங்களில் யார் என்று தெரியாமலே நீண்ட நேரம் பேசிவிட்டு, தவறுதலாய் பேசிவிட்டேன் மன்னித்துக் கொள்கள், ராங் நம்பர் என்று வைக்கிறோம். அநேக நேரங்களில் நடக்கிறது. அதே போலதான் ஆலயங்களில இடங்களில ஜெபிக்க அழைக்கப்படுகின்ற பொழுது ஜெபிக்கிறோம். எங்க ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம் தெரியாது, ஜெபித்துக் கொண்டே இருப்போம். சோர்வுற்றவர்களாக அல்லது ஒரு குற்ற உணர்வு உள்ளவர்களாக, கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையை, கடவுளுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள இயலாத சூழ்நிலையில நாம் கடந்து செல்லுகின்ற நேரங்களை தான் அதிகமாக பார்க்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து இதில் அழைப்பு என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தங்களுடைய மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வை துவக்கும்படியாக ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். ஒருவேளை ஒரு நல்ல ஒரு உதாரணம் நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பேன். ஒரு கோழி அது குஞ்சு பொரித்த பின்பதாக அது ஒரு சத்தம் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த கொக் என்று சொல்லுகின்ற ஒரு சத்தம் கொடுத்து கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த குஞ்சுகள் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே அதனுடைய மேய்ந்து கொண்டிருக்கும் அந்த இடத்தை சுற்றி. ஒருவேளை ஒரு குஞ்சு அந்த இடத்தை விட்டு வெளியே போயிருச்சுன்னா கத்த ஆரம்பிச்சிடும். குய்யா 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 குய்யான்னு அந்த குஞ்சு கத்தும் பொழுது அடுத்தவனுக்கு தெரிஞ்சிடும், இவன் எங்க இல்ல, அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்துருச்சு, தாயை விட்டு வெளியில வந்துருச்சுன்னு சொல்லி ஒருவேளை ஒரு கழுகோ ஒரு பருந்தோ ஒரு காக்காவோ அந்த குஞ்சை தூக்கிட்டு போயிடும். அது அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எப்ப ஏன் அது அந்த வட்டம் அந்த டவர் ஏரியா விட்டு வெளியில வந்துருச்சு, நாட் ரீச்சபிள், அல்லது தொடர்பு எல்லையை விட்டு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தோடனே சுலபமாய் போய்விட்டது. அதான் கத்துறோம் கடந்து கவ்வோன்னு கத்தும் பொழுது, ஜபங்களில கத்தி 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 சொல்லும் பொழுது தெரிஞ்சிடும் அடுத்தவங்களுக்கு, ஏன்டா எங்களை போட்டு கொல்றீங்க, எங்களை போட்டு இம்சப்படுத்துறீங்களே, ஏன்பா இந்த மாதிரி துன்பப்படுத்துறீங்க, எங்களால இருக்க முடியல, குடியிருக்க முடியல, நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நாம் இந்த மாதிரி கத்த ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் அந்த வட்டத்திற்குள் இல்லை என்று அர்த்தம். கடவுளுடைய அந்த தொடர்பு வட்டம், அதுதான் ஜெபம். அதனுடைய அடிப்படையை தான் இன்றைக்கு நாம் அநேக நேரத்திலே பார்க்கின்ற பொழுது, இந்த நாளிலுடைய தலைப்புகளில் நம்முடைய ஜெபிங்கள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் டிசாஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய அழிவுகள் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு இன்னைக்கு ஒருவேளை நாம வெள்ளைக்கார மிஷனரிகளை குறித்து யோசிப்பதே கிடையாது. இன்றைக்கு நாம தான் என்னமோ கண்டுபிடிச்சி நாம தான் கிறிஸ்தவத்தை கொண்டு வந்த மாதிரி நினைக்கிறோம். இந்த கிறிஸ்தவம் வருவதற்கு எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள் என்பதை உணரவே இல்லை. அதனால இன்றைக்கு ஆவிக்குரிய நிலையிலே டிசாஸ்டர் என்று சொல்லக்கூடிய அழிவுகள் இருக்கிறது, தோல்விகள் இருக்கிறது, ஆவிக்குரிய தோல்விகள் காணப்படுகின்றது. இன்னைக்கு அதில் ஒரு 3 காரியங்களை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இதுல ஸ்பிரிச்சுவல் ஃபெயிலியர் என்று சொல்கிறார்கள், ஆவிக்குரிய தோல்விகள். அதில் முதலாவது இந்த பகுதியிலிருந்து கடவுள் கற்றுத்தருகின்ற ஒன்று, டு பி என்கரேஜ் தட்
there is always hope in Christ for future spiritual growth. அதாவது to be encouraged that there is always hope in Christ for future spiritual growth. எதிர்கால ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு கிறிஸ்துவிடத்தில் என்ன இருக்கிறது? நம்பிக்கை இருக்கிறது. இதில் பார்க்கிறோம் யோவான் எழுதிய நற்செய்தியில இந்த 23ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, 23, 24, 25ஆம் வசனத்தில் வரைக்கும் காலம் வரும் என்று சொல்கிறார். காலம் வரும், டைம் வில் கம். இந்த யோவான் நற்செய்தியில 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த யோவான் எழுதிய நற்செய்தியில 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன். எதை சொன்னாரு ஆண்டவர்? பில்டிங்கை சொன்னாரா, கட்டடங்களை சொன்னாரா, அல்லது தம்முடைய சரீரத்தை சொன்னாரா? சொல்றார். அப்ப பாத்தீங்கன்னா 21ஆம் வசனத்துல அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொல்லுகின்றார். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி 22ஆம் வசனம் படிப்போம். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீடர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். அது எப்ப விசுவாசிக்கிறாங்க? உயிர்த்தெழுந்த பின்பு தான் விசுவாசிக்கிறாங்க. The future spiritual growth, அதாவது எதிர்கால கிறிஸ்தவ திருச்சபை அல்லது ஆவிக்குரிய நம்பிக்கை கிறிஸ்து தான். இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது எல்லாம் ஒரு மாதிரியா தான் தெரியும், வேறு மாதிரியா தெரியும், ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாது. முதல் நாள் லாக்டவுனுங்கும் போது ஒரு மகிழ்ச்சி, 2வது நாள் டாக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி, 40 நாள் முடிஞ்ச உடனே பாருங்க, ஐயோ நோவா மாதிரி அந்த பேழையிலேருந்து வெளியே வருவோம் பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அவ்வளோ மகிழ்ச்சி. 3வது வாரம் ஆரம்பிச்சிட்டாங்க, அந்தி கிறிஸ்து வர்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கிறது? அங்கே பாவம் இருக்கிறது. திருச்சபையை மனம் திரும்பு, கிறிஸ்தவனை மனம் திரும்பு, போதகனை மனம் திரும்பு. ஒருத்தர் சொன்னார், கர்த்தர் சபையை திறக்கவே மாட்டாரா அப்படின்ட்டார். பாவம், அவர் இந்த என்ன நினைச்சிட்டு பேசுறோம்? ஏன்னா இந்த ஜபம்ங்கிறதெல்லாம் பயத்தை தான் வருது, அதிகமான ஜபம். நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன பேசுறேன்னு தெரியாது இங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, நான் மிகவும் எதிர்பார்த்தேன் இந்த வாரம் ஆலயத்தில் நாம் இருப்போம் என்று. இப்பவும் ஆலயத்தில் தான் இருக்கிறேன், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனாலும் மக்களோடு திருச்சபையோடு இருப்போம் என்று ஒரு நினைத்தோம். கிடைக்கலன்னு உடனே என்ன செஞ்சிடறோம்? ஆனால் சாமி சொல்றாரு, காலம் வரும், the time will come, பொறுத்திருங்கள். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. இன்னைக்கு சோர்ந்து போகிறோம், களைப்படைகிறோம். இன்னைக்கு ஏசாமி இதில் சொல்லும் பொழுது பார்த்தோம்னா, இதை 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். இந்த யோவானினுடைய 13ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அவர் சொல்லுவார், அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். 7ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது என்னவென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். நீ இப்பொழுது உனக்கு தெரியாது, இன் ஃபியூச்சர், எதிர்காலத்தில் உனக்கு அது சொல்லப்படும். அதே மாதிரி தான் அவர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்வார். யோவான் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த ஊமையை இயேசு அவர்களுக்கு சொன்னார், அவர்களோ சொன்னதில் என்ன செய்யவில்லை? கருத்தை அறியவில்லை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னால், லூக்கா எழுதிய நற்செய்தியில 24ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில், லூக்கா 24ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அப்ப வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எப்ப மனசு திறக்கிறார் கடவுள்? உயிர்த்தெழுந்த பண்டிகை, உயிர்த்தெழுந்த பின்பு. அதனால தான் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் புதிதாய் நீங்கள் பிறக்க வேண்டும், நல் மேய்ப்பராக இயேசு இருக்கிறார், பயப்பட வேண்டாம், மகிழ்ந்திருங்கள், பாடுங்கள் என்று ஒவ்வொரு வாரமும் சொல்லி இப்ப ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுங்க? பி கான்பிடென்ட், கடவுள் நம்பிக்கைக்கு உரியவன் நான். அவர்கிட்ட நாம் ஜெபிக்கின்ற அந்த ஜெபங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த டவர் ஏரியா என்று சொல்லக்கூடிய அந்த இனத்துக்குள்ளாக இருந்து நாம் ஜெபங்களை ஏறெடுக்க அழைக்கப்படுகின்றோம். அதில் தான் இதில் சொல்லும் பொழுது, உங்களுக்கு காலம் வரும். இந்த யோவான் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் என்ன சொல்றாரு? நான் ஓமைகளாய் பேசுகிறேன், காலம் வரும், அப்பொழுது என்ன செய்வேன்? பிதாவை குறித்து வெளிப்படையாய் பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இதில் தான் முதலாவது அதில் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஸ்பிரிச்சுவல் ஃபெயிலியர், ஆவிக்குரிய ஒரு தோல்வி, சோர்வு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. சோர்ந்து போயிடும் அடிக்கடி.
என்ன வாழ்க்கை, எதற்கு இருக்கிறோம், என்ன பாதி, எவ்வளவு நாள் பூட்டப்பட்ட இடங்கள், எவ்வளவு நாள் இதை இருக்கிறோம், அங்கு என்னை தடுத்து விட்டார்கள். சில நேரங்களில் நேரடியாய் பழி போட்டு விடுகின்றோம். எங்களை போட்டு மூடிட்டாங்க. இவ்வளே நான் தவறு செய்திருக்கிறேனா, செய்யவில்லையா? இல்லை. நாம் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த விதமான அந்த ஆவிக்குரிய நிலையில வந்து உட்காரும் பொழுது அவர் தெளிவுபடுத்துவார். எப்ப மனங்களை திறக்கின்ற ஒரு சூழ்நிலை. இரண்டாவதாக அதில் சொல்லப்படுகிறது, டு ஓவர்கம் த ஸ்பிரிச்சுவல் ஃபெயிலியர், டு பி என்கரேஜ்ட் டு ப்ரே, ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆவிக்குரிய இந்த தோல்விகள் அல்லது அழிவுகளிலிருந்து விடுதலை பெற ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அதில் 26ஆம் வசனம் என்ன சொல்றாரு? அந்த நாளில் நீங்கள் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். வேண்டிக் கொள்வீர்கள் என்று சொல்லுகின்றார், கேட்பீர்கள் என்று சொல்லுகின்றார். நீங்க 23ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கேட்கவில்லை என்று சொல்லுகின்றார். இங்கே வந்து சொல்றாரு வேண்டிக் கொள்வீர்கள் என்று சொல்லுகின்றார். 3 வார்த்தைகள். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்க், ஆஸ்க் கேளுங்கள். ஆங்கிலத்தில் ஒரு சுலபமாக முடிந்தது. ஆனால் நம்முடைய இதில் கேட்க மாட்டீர்கள், அதுக்கப்புறம் கேட்கவில்லை, அதுக்கப்புறம் வேண்டிக் கொள்வீர்கள். இந்த பெட்டிஷன், இந்த பிரேயர் என்று சொல்லும் பொழுது விண்ணப்பம் என்று சொல்வதும் கேட்பதும், எனக்கு இதை கொடுங்களேன், எனக்கு இதை தாங்களேன், கேட்பது. ஆனால் விண்ணப்பம் என்ன? தயவு செய்து நீங்கள் அந்த பொருளை எனக்கு தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். ரிக்வெஸ்ட், விண்ணப்பம். அதுதான் வந்து இந்த விண்ணப்பத்திற்கும் கேட்பதற்கும். கேட்பது என்றால் உரிமை. நான் வேலை செஞ்சிருக்கிறேன், சம்பளம் கொடுங்க. நான் இதை செய்திருக்கிறேன், எனக்கு அதை தாங்க, எனக்கு இதை நீங்கள் கொடுக்க வேண்டும். உரிமையை போராடி பெற்றுக்கொள்வது கேட்பது, ஆஸ்க். ஆனால் இங்கே சீக் என்று சொல்லும் பொழுது வேண்டிக் கொள்வீர்கள். அவர் சொல்றார் நீங்கள், அதனால 2வது வசனம் சொல்லும் பொழுது பிரேயர், பெட்டிஷன், கர்த்தருடைய ஜெபம் சொல்லுகின்ற பொழுது அவர் எப்படி கற்றுத் தருகின்றார்? பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய அரசு வருவதாக. அப்புறம் என்ன செய்யணுமா? முக்கியமா நாங்கள் தப்புகளை எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்களும் என்ன செய்யணும்? அடுத்தவங்களை மன்னிக்கணும். மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு பணி. நாம நினைத்து இருக்கிறோம் சும்மா மன்னிச்சுட்டு போயிடலாம், சொல்லிட்டு போயிடலாம் நினைக்கிறோம். கடினமான ஒரு பணி. இந்த நாளிலே தான் இந்த ஜெபங்களை பண்ணுவதற்காகத்தான் அவர் சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இன்டர்சீசர் சொல்லும் பொழுது பரிந்துரைக்கும் கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் அல்லவா. இந்த அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அநேக இடங்களிலே நாம் பார்க்கின்ற ஒரு காரியங்கள். யோவான்ல வந்து 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, யோவான் 14:13 என் நாமத்தினாலே குமாரனில் பிதா மகிமைப்படுமையாக நான் செய்வேன். குமாரனில் யார் மகிமைப்பட வேண்டும்? பிதாதான். பிதாதான் மகிமைப்பட வேண்டும். அதுல வந்து நம்ம பார்க்கின்ற பொழுது ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. ரோமருக்கு அவர் என்ன செய்கிறாராம்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதில்லை என்று அறியாமல் இருக்கிறபடியினால. வேண்டிக் கொள்வதற்கும் நமக்கு தெரியல. ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கிறதுக்கும் ஒரு உரிமையை கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரிக்வெஸ்ட் என்ன ரிக்வெஸ்ட்? ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க எட்டுமே. இது ஒரு ரிக்வெஸ்ட். ஆண்டவரத்தில் ஒரு விண்ணப்பம் கடவுள் வந்து பிதாவிடத்தில் வைக்கிறார், இயேசு கிறிஸ்து. ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்கின்றோம்? உரிமையை கேட்கிறோம். உரிமையை கேட்கும் என்று சொன்னால் அதற்கு ஏற்றபடி நடந்திருக்க வேண்டும். நான் என் உரிமையை கேட்கலாம். என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் கேட்கலாம். எப்ப கூலி கேட்டாங்க? வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் கூலி கேட்டாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? கொடுத்தா தான் நான் போவேன், இதை செய்தா தான் நான் வருவேன், எனக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்து எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா தான் ஊழியத்துக்கு வருவேன். ஒருவேளை ரூம் போட்டு கொடுக்கணும், எனக்கு டிக்கெட் புக் பண்ணி அங்கே அனுப்பிடுங்க. இங்கே வந்து நம்ம பார்க்கிறோம், எப்படி வேண்டிக் கொள்வது எப்படி கேட்டுக்கொள்வது தெரியவே இல்லை. ஆனால் ஆவியானவர் தாமே கட்டுக்கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். ஒருவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது சொன்னார், இந்த பெருமூச்சு விடுறோம் இல்லையா, இது ஒரு பெரிய ஜெபம் என்று சொல்லுகின்றார்.
ஜெபம் பெருமூச்சு விடுறதே ஒரு பெரிய ஜெபம் சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, மிகவும் ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம இந்த ஆலயத்திலோ அல்லது எங்கே உட்காந்து, ஆண்டவரே, அவர் பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணினார் இயேசு கிறிஸ்து. அந்த பெருமூச்சுங்கிறது ஒரு பெரிய இயக்கத்தின் அல்லது ஒரு தாக்கத்தின் வெளிப்பாடு அப்படியே வருது பாருங்க. அந்த பெருமூச்சிலே அதான் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, இந்த இந்த இதுல அவர் என்ன செய்யறாராம், இந்த ரோமர்ல 8ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொன்னாராம், அவர் பெருமூச்சுகளோடு. நம்ம இன்னைக்கு பெருமூச்சு எப்ப விடுவோம், கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை வரும், எப்படிதான் அடைக்க போறோம்னு ஒரு மூச்சு விடுவோம் பாருங்க. அதுதான் உண்மை ஜெபம். இங்கதான் ஆண்டவரை சொல்லுகின்றார். ஆக இரண்டாவது ஜெபிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த தான் ஜெபிக்க அழைக்கின்றார். கடவுள் நமக்காய் பரிந்துரை செய்கின்றவர். மூன்றாவதாக, to overcome the spiritual failure by faith, spiritual love and grace. அதாவது கர்த்தர் பிதா அவர் நமக்காய் என்ன செய்திருக்கிறாராம், அன்பு வைத்திருக்கிறார். இல்லை திருப்பி நாம் படிப்போம் என்று சொன்னீங்கன்னா 27ஆம் வசனத்தில், நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன் என்று சொல்லுகின்றார். அது ஏன் வந்தாரா, அவர் நம்மை நேசித்தார், அவர் அன்பு செலுத்தினார். நான் அன்பு செலுத்துறேனா, நான் அன்பு செலுத்த மாட்டேன். உங்களுக்கு சமாதானம் என்று யார் சொன்னார், இயேசு சொன்னார். நான் சொல்லவில்லை, இயேசுதான் சொன்னார். ஆனா இங்க ஏசாமி என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்னை சிநேகித்தீர் என்று சொல்லும் பொழுது, ஏற்கனவே அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, அவர் உங்களை சிநேகித்தார், அதனால தான் அவர் என்னை அனுப்பினார். அதான் யோவான் 1 யோவான்ல சொல்வார், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு செலுத்தினார். அந்த அன்பு நாம் என்ன செய்ய வேண்டும், செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளிடத்தில் இந்த அன்பு செலுத்துகின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றாராகத்தான் இதுல சொல்றாரு, நான் பிதாவினிடத்தில் வந்தேன், பிதாவினிடத்தில் போறேன், இன்னும் ஒண்ணு மட்டும் செஞ்சுக்கங்க. அந்த 28வது வசனத்தில் 28ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் பிதாவினிடத்தில் போகிறேன். அப்புறம் என்ன சொல்றார், இப்பொழுதுதான் என்ன செய்கிறீர், வெளிப்படையாய் பேசுகிறீர் என்று சொல்லும் பொழுதுதான் இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நாம் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாய் இருந்தால் மட்டுமே, இந்த 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் என்ன செய்வாராம், கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு சொல்லி, யார் நடத்துவா, சத்தியாவி, பரிசுத்த ஆவி, தேற்றரவாளன் எங்கே இருக்கிறார், எனக்குள்ள இருந்து தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு வரங்கள் வரும். இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வராத பட்சத்தில் எனக்குள்ள எந்த விதமான வரமும் வராது. நீங்க நல்லா படிங்க பைபிளை. ஆண்டவர் இந்த நாளில் ஊற்றும்படியாக, இந்த நாளில் இறங்கும்படியாக ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நீங்க ஏற்கனவே இஃப் யூ ஆர் சேவ்டு, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் என்ன செய்கின்றார், சத்திய ஆவியாக அவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை என்ன செய்வாராம், வழி நடத்துவார் என்று சொல்கிறார் ஆண்டவர். அவர் இருந்தா தான் எனக்கு ஒன்று ஒன்றா இருக்கும், என்ன ஒன்றா கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா என் அறிவுக்கு எட்டியபடி நான் படித்த பைபிளை படித்து நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இந்த பிரசங்கங்கள், இந்த வார்த்தைகள் ஆவியானவரால் அருளப்பட வேண்டும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் டிசாஸ்டர், ஆவிக்குரிய தோல்வி. பல இடங்களை பார்க்கிறோம். பல இடத்துல ஒரு போர்டு பார்த்த உடனே இந்த கடைக்கு போயிடுவோமா, அந்த கடைக்கு போயிடுவோமான்னு சொல்லி ஓடுற மாதிரி, இன்னைக்கு ஒரு டிவியை திறந்தோடனே இவரை பார்ப்போம் அவரை பார்ப்பான்னு பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ்வளோதான். அப்புறம் என்னவாயிடும், வி பிகேம், ஒருவேளை எப்படி சொல்றது எனக்கு அது புரியவில்லை, அது ஒரு மென்டலாக டிஸ்டர்ப்ட் ஆயிரும். என்ன பிரச்சனை, அவங்க அப்படி செய்யறாங்க, ஐயா இவங்க எப்படி செய்யறாங்க, ஐயா நீங்கள் எப்படி செய்தாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பது இல்லையே. நான் சொல்லுவதை கேட்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா அல்லது குறை கண்டுபிடிக்க இருக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. இன்றைக்கு அதான் அவர் சொல்றாரு, இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்து பரத்துக்கு ஏறின பண்டிகை வரைக்கும் அவர் சொல்றாரு, புதிதாய் பிறந்திருக்கிறீங்க, நல்ல மேய்ப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு, அதனால பாடுங்க, சந்தோஷமாயிருங்க, மகிழ்ச்சியாயிருங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் இப்போ பரத்துக்கு ஏற போறாரு. புதன்கிழமை பரத்துக்கு ஏறின பண்டிகை, அவர் பரத்துக்கு போயிடுவார். அப்ப நீங்க ஜெபிக்கணும் என்று சொன்னால் எனக்குள்ள குற்ற உணர்வு இருக்கக்கூடாது.
எனக்குள்ள ஒரு பயம் இருக்கக்கூடாது, நான் கத்தக்கூடாது. நான் அந்த கோழி குஞ்சு அந்த ஏரியா விட்டு வெளியில போய் கோன்னு கத்த ஆரம்பிச்ச உடனே அது பிடிச்சிட்டு போற மாதிரி கத்தக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து பயந்துடக்கூடாது. சீசர்கள் வந்து இயேசு கிறிஸ்து அந்த போட்ல சொல்றாரு, நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா போட்ல ஏசாமி இல்ல. அவர் நடந்து வரும்போது பார்த்து என்ன செஞ்சாங்க? பயந்தாங்க. அந்த மாதிரி பயம் இருக்கக்கூடாது. பி கான்பிடென்ட். கர்த்தருக்கு நம்பிக்கைக்குரியவன் நான் கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு. எத்தனை நாள் நீ எங்க பூட்டி வை, என்ன வேணாலும் பண்ணிக்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கான்பிடென்ட் வேணும். எனக்குள்ள ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும். புத்திசாலித்தனமா கேட்கணும். நம்ம தேவையில்லாம உட்காந்துட்டு இதெல்லாம போட்டு குழந்தையும் உழப்பாம எனக்கு தாரும் ஆண்டவர் என்று கேட்க வேண்டும். மூன்றாவதாக அவர் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, பிக் கம்ப்ளைண்ட். எனக்குமாக கடவுளோடு இருக்கணும். நான் வந்து நினைக்கிறதெல்லாம் கடவுள் செய்வார்னு நினைக்க கூடாது. அன்று சொன்னா ஆவிக்குரிய தோல்வியில தான் முடியும். அந்த ஆவிக்குரிய தோல்வியிலிருந்து நம்ம விடுதலை செய்வதற்காகத்தான் உனக்கு எதிர்காலம் இருக்கிறது. யூ ஹேவ் ஃபியூச்சர். இப்ப புரியாது ஒண்ணும். இப்ப ஏன் என்னன்னு புரியாது. ஆனா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இன் யுவர் ஃபியூச்சர். உங்களுக்கு எதிர்காலத்தில் அது புரியும் என்று சொல்லுகின்றார். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். புரியும். இரண்டாவதாக சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும் பொழுது அந்த அன்பின் ஆண்டவர் அவர் ஏற்கனவே நேசித்தார். அவர் நேசித்ததுனால தான் பிதாவாகிய அவர் கடவுள் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். அவர் போயிட்டாருன்னு சொன்னா, பரிசுத்த ஆவி எனக்குள்ள வரணும்னு சொன்னா, ஐ மஸ்ட் பி சேவ்ட். நான் வந்து ரட்சிக்கப்பட்டிருந்தேன்னு சொன்னா தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். நாயை மடியில் வச்சுக்கிட்டு ராபோஜன் எடுக்கிறது, அப்புறம் வந்து ஆன்லைன்ல வந்து நின்றுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு போறதுன்னு சொன்னா, ஆன்லைன்ல காணிக்கையை போட்டு ஆன்லைன்ல ஜெபம் பண்ணி ஆன்லைன்ல இது பண்ணிட்டோம்னு சொன்னா திருச்சபைகளே தேவையில்லையே. சபை குடிபெறுதலை விட்டு விட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாருன்னா பைபிளை படிக்கணும். நம்ம பைபிளை படிக்கிறது இல்லை. ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஒரு பாஸ்டரை பார்த்தேன் ஒரு டிவியில், நீங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோக்களில். இது என்னன்னு கேட்டார். இது ஹோலி பைபிள். இந்த ஃபோன் எடுத்து கையிலன்னு கேட்டார். ஐஃபோன். அது என்ன ஃபோனு? அதுக்குள்ள கண்டது கடிதம் இருக்குது உள்ளுக்குள்ள. அதில் கூகுள் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, தேவையில்லாதது இருக்குது, அசிங்கமானது இருக்குது, நல்லது இருக்குது. ஆனால் இதுக்குள்ள என்ன இருக்குது? ஒன்லி பரிசுத்தம். ஒன்லி தி ஹோலினஸ். பரிசுத்தம் மட்டுமே இருக்குது. அதனால் இதை மட்டும் பாருங்க. கண்டதையும் எடுத்துட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, தேவையில்லாதெல்லாம் பண்ணாதீங்க என்று ஆண்டவர் சொல்வார். ஏனென்றால் அவர் நம்ம நேசித்தார், பிதாவை அனுப்பினார். இன்றைக்கு நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இன்றைக்கு நமக்கும் பிதாவுக்கும் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? எப்படி இருக்குது? எப்படி ஜெபிக்கிறோம்? எப்படி இருக்கிறோம் வாழ்க்கையில்? இன்னைக்கு முடிந்து ஆண்டவர் பரத்துக்கு ஏறினதுக்கு அப்புறம் திருத்துவ திருநாளுக்கு போயிடுவோம். நம்ம பரிசுத்தாவியின் பண்டிகை அப்படிலாம் கொண்டாடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒன்றை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு நம்ம இந்த 5 வாரத்தில் உள்ளதை அப்படி ஞாபகம் வைப்போம். மகிழ்ந்திருங்கள், பாடுங்கள், சந்தோஷமாயிருங்கள், ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பனை வழிநடத்த போகிறார். ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் பிரச்சனை? ஏன் போராட்டங்கள்? என்ன செய்யலாம்? நல்ல முடிவுகளை எடுக்க நாம் ஆண்டவரத்தில் அழைக்கப்படுகின்றோம். ஏற்று வரம் அருளும் இறைவா, காக்கும் கரங்களினால் கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கடந்த வாரத்திற்குரிய காணிக்கை விபரம். கடந்த வாரத்தினுடைய காணிக்கை 600 ரூபாய், தோத்திர காணிக்கை 500 ரூபாய். இந்த கவர் நாம் கொடுத்திருந்தோம் ஏற்கனவே. இந்த சுய வெறுப்பு கவர்கள், அந்த கவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சில கவர்களை கொடுத்திருக்கிறார்கள். அதில் 4500 ரூபாய் ஆக கூடுதல் 5600 ரூபாய்கள் நமக்கு கடந்த வாரத்தில் வந்திருக்கிறது. கர்த்தர் நம்மை இந்த புதிய வாரங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். அவர் கண்மலை.
எல்லாரும் மேற்கொள்வது பரிசுத்த வார்த்தையின் ஊழியர் திருச்சபையிலே கலப்பேந்தியை போதிக்கவும் கிருபையின் சாதனை ஒழுங்காக வழங்கவும் தேவருக்கு துணை செய்தல் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பரமத்திலேயே பஞ்சம், வறட்சி, யுத்தம், கலகம், கொள்ளை நோய், பெரு வெள்ளம், புயல், காற்று, நில நடுக்கம், எதிர்பாராத வகையினால் நேரிடும் மரணம், நரக தண்டனை கேளுங்க விலக்கி காக்கும் நோயாளிகள், ஏழைகள், கர்ப்பவதிகள், விதவைகள், திக்கற்றவர்கள், கிறிஸ்தவராய் இருப்பது நிமித்தம் துன்பப்படுகிற ஆர்க்கும் தேவையை சமய சகாயராய் விளங்கிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எல்லாரும் உம்முடைய கிருபையை பெற்றவர்களாய் வாழவும் எங்கள் வாழ்க்கையை முடிவு சமாதான வாழ்க்கையை முடிவு உமது பராமரிப்பேன் இலைப்பாரி உமது வல்லமையினாலே உயிர் பெற்று எல்லா பரிசுத்த வரங்களும் நித்தியமான மெய்வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள அருள் புரிய வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டும் என்கிறோம் சுவாமி. ஆண்டோட ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல உங்களை சொல்வதாக. அது வேண்டிய ஆர்த்தித்தார் நாளைக்கு மன்னிக்கிறது போல பாவத்தை பண்ணி நாமத்தை வச்சுக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு முடிவலை சுவாமி. என் முழு கர்த்தர் செய்த